தொடர்ந்து புலியின் பாய்ச்சல். நம்முடைய ஐயா காப்பா அரவாணன் அவர்கள் தமிழன் ஏன் அடிமையானான் என்ற நூலிலே நம்முடைய வரலாற்றை, நம்முடைய இனத்தின் பெருமைகளை நாம் பேசுவது என்பது பழம் பெருமை அல்ல, படிப்பினை. நம் முன்னவர்களை போற்றுவதென்பது நாம் பீற்றிக் கொள்வதற்காக அல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்வதற்கு என்று பதிவு செய்கிறார். அப்படி நம்மை நாமே தேற்றிக் கொள்கிற நிகழ்வுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வரலாறு என்பது ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான வழித்தடமாக இருக்கிறது. அதனால்தான் நம் உயிர் தலைவர் இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டி என்று பதிவு செய்தார். ரஷ்ய புரட்சியாளர் லெனின் வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்று பதிவு செய்கிறார். வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று குறிப்பிடுகிறார். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று போதிக்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அண்ணன் தமிழரசன் பிறந்த மண்ணு, அந்த தொகுதியில தான் இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயா இளைய பெருமாள் அவர்கள் பிறந்த மண்ணும் இது. ஒரு வீரம் செறிந்த ஒரு கூட்டம் இந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க. எங்க மாமனார் தலைமறைவா இருந்தப்போ ஒரு வீட்டுல இருந்து பரன் மேல இருந்தா கூட அந்த பகுதி மக்கள் எவ்வளவு அடிச்சாலும், காவல்துறை எவ்வளவு அடிச்சாலும் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. இங்க இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக அவர் நின்று உழைச்சாரு. அந்த மக்களும் இவங்களுக்காக நின்னாங்க. இந்த கொடுமைகள்லாம் கண்டுதான் இப்படி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிதான் அவர் இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்துல ஒரு உன்னதமா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ அவர் இருந்தா கூட நாம் தமிழர் கட்சியில தான் இருந்திருப்பார். இப்படி ஒரு கனவு தான் அவரு கண்டுட்டு இருந்தார். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவரு என்ன பேசிட்டு இருந்தாரு, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாருன்றது தெரியும். அவருடைய புத்தக விழாவுக்கு அண்ணெல்லாம் வந்தாங்க. அண்ணனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு பேசினாரு. இதே தான் பேசியிருப்பாரு. இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி தமிழ்நாடு விடுதலை அடையணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இருந்தா கூட அவர் இந்நேரம் கூட்டத்துல வந்து முதல் வரிசையா உட்கார்ந்து இருப்பார். ஏன்னா அவருடைய கனவை எடுத்து செல்வது இன்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அந்த கனவை நனவாக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் அண்ணன் சீமான் பின் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இத யாராலையும் மறுக்க முடியாது. சாப்பாட்டு கதையெல்லாம் சொன்னா உடனே சாப்பாட்டு கதையெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நடந்த வரலாறு தான் நம்ம சொல்ல முடியும். இவங்களுக்காக மாத்திலாம் சொல்ல முடியாது. அதனால உறவுகள் நம்ம அண்ணனை அரியணை ஏத்தணும். அதுக்காக உறுதியா இருந்து நம்ம செயல்படணும். அவருக்கு ஆணி வேறு என்பது ஆணைமுத்து தான். இன்னைக்கு நம்ம பல விதங்கள்ல பேசிக்கலாம். பிற்பட்டோருக்கு இத்தனை விழுக்காடு கிடைச்சிருக்கு, தாழ்த்தப்பட்டவருக்கு இத்தனை விழுக்காடு கிடைச்சிருக்கு, நம்ம பட்டியல் போடலாம். ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தவர்.
ஐயா உங்களுக்கெல்லாம் தெரியும், அவருக்கு நிலம் கம்மி தான் அந்த முருக்கன்குடியில். அவர் அந்த நிலத்தை எல்லாம் இப்போ இன்னைக்கு இல்லை, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 சென்ட் மட்டும் தான் அவருக்கு அங்கே இடம் இருக்குது, காளிமனை நிலம்லாம் இல்லை, எல்லாம் வித்தாச்சு. வித்துட்டு ஒரு அச்சகத்தை தொடங்கி அந்த அச்சகத்தில் தன்னுடைய மூத்த மகளை பொறுப்பில் அமர்த்தி விட்டு இந்தியா முழுக்க பயணம் செய்தவர் ஆணைமுத்து அவர்கள். இந்த இடஒதுக்கீட்டுக்கு அந்த கொள்கைக்காக அந்த போராட்டத்திற்காக முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு மண்டல் கமிஷன் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தி உயிர் கொடுத்தவர் தோழர் ஆணைமுத்து ஐயா. அவர்களுடைய தலைமையில் தான் என்னுடைய திருமணம் நடந்தது. என்னுடைய ஊர் முருகன்குடி, ஐயாவுடைய ஊர் முருக்கன்குடி. அது பெரம்பலூர் மாவட்டம், இது கடலூர் மாவட்டம், அவ்வளவுதான். அப்படி சிறு வயதிலே இருந்து எனக்கு புலவரை தெரியும், அவரோடு நான் இயக்கம் கண்டிருக்கிறேன். அதே போல ஆணைமுத்து அவர்களோடு பயணித்திருக்கிறேன். இப்படி பல்வேறு ஆளுமைகளோட பயணித்து தமிழ் தேசிய அரசியலை பெண்ணாடம் பகுதியிலே நாம் நிலைபெற செய்திருக்கிறோம். அங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், அன்னைக்கு தமிழரசன் இருந்த காலத்துல, சுந்தரம் இருந்த காலத்துல அங்க அடக்குமுறைங்கிறது சொல்ல வேணாம். இப்பெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த காவல் கொட்டடி மரணங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ஐயா சாட்டை துறைமுருகன் கூட இப்ப நேற்று கடுமையா பேசியிருந்தார். அப்படி ஒரு கடுமையான அடக்குமுறை உள்ள பகுதி பெண்ணாடம். அப்படி அந்த பெண்ணாடத்தில் இன்று அந்த அடக்குமுறையும் மீறி அந்த ஒரு புரட்சிகர அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது தமிழ் தேசிய போராளிகளுடைய உழைப்பு. அதற்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சமீபத்தில் வெளிவந்த ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை புனைவோடு விளக்கிய விடுதலை பாகம் 2 இறுதி காட்சியை சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகிறேன். அந்த இறுதி காட்சியிலே சூரி தன்னுடைய தாய்க்கு எழுதுகின்ற கடிதத்திலே எழுதியிருப்பதாக இந்த வரிகள் வரும். சூரி அப்போது சொல்வார், அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவன் தன்னுடைய கதைகளை வரலாறாக எழுதுகிறான். ஆனால் நம்முடைய வரலாற்றை அவன் கதையா கூட எழுதுறதில்லம்மா. ஒரு நாள் அதிகாரம் மக்களின் கைகளுக்கு வரும். அது வரைக்கும் நம்முடைய வரலாற்றை கதைகளா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பெருமாள் வாத்தியார் சொல்லுவாருமா. ஏன்னா இந்த நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்த கதைகள் தான் ஒவ்வொரு தலைமுறையும் உருவாக்குதும்மா. அதனால நம்ம அக்கா பிள்ளைங்களுக்கு நீ பாடம் சொல்லி கொடுப்பல்லம்மா, அப்ப நம்ம வரலாற்றை கதையா நீ அவங்களுக்கெல்லாம் சொல்லுமா. அத அவங்க 4 பேரு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்கம்மா. நம்ம வரலாற்றை நாமே எழுதுற நிலைமை வர்ற வரைக்கும் இப்படி நம்ம வரலாற கதைகளா சொல்லிக்கிட்டே இருப்போம்மா என்று அந்த சூரிய சொல்வதாக அந்த திரைப்படத்தின் இறுதி காட்சி முடியும். எனவே நம்முடைய ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களின் வீரத்தை, ஈகத்தை, தன்னுடைய குடும்பம் கடும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும், தன்னுடைய வேளாண்மை பறிக்கப்பட்ட போதும், தன்னுடைய வீடு பூட்டப்பட்ட போதும், தன்னுடைய உறவினர்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்ட பொழுதும் சிறிதும் சமரசமின்றி எப்படி இந்த இன விடுதலைக்கு போராடினாரோ அதை போல நாமும் போராட வேண்டும் என்கிற எண்ணத்தை பெற வேண்டும். ஒரு இன விடுதலை போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த இன மக்களுக்கு தன்னுடைய இனத்தை பற்றிய பெருமிதம் வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு ஈகம் செய்தவர்கள், இவ்வளவு வீரமானவர்கள் என்று தெரிய வேண்டும். அதற்காகத்தான் திராவிடம் திட்டமிட்டு நம்முடைய தமிழ் ஆளுமைகளை, நம்முடைய பெரியோர்களை, நம்முடைய அறிஞர்களை, நம்முடைய ஈகிகளை நம்முடைய தமிழ் மக்களுக்கே தெரியாமல் இந்த 60 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்துவிட்டது. செந்தமிழன் சீமான் அவர்கள் தலையெடுத்த பிறகுதான் இன்றைக்கு ஆண்டு முழுவதும் நம்முடைய தமிழ் ஆளுமைகளுக்கு நாம் மாபெரும் விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழர்களுக்கு, தமிழ் ஆளுமைகளை நாம் அவருடைய பெருமையை சொல்வோம், இன பெருமிதத்தை சொல்வோம். தமிழர்களை அரசியல் வழியிலே அணிதிரட்டுவோம். தமிழ் தேசிய புரட்சி ஒரு நாள் வெல்லும், வெல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் சாதிய இழிவு, தீண்டாமை ஒழிப்பு என்பது பெரும்பணியாக இருந்தது. என் அன்பு தம்பி தங்கைகளே, என்னருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, நாம் யார் என்பதை மறந்தோம்.
நமக்கு முன்னவன் 63 நாயன்மார்களே ஒருவராக இருந்த நம்முடைய மூதாதை நந்தன் இன்று வரை நந்தனை எரித்தவன் உடலிலே எரிந்த தீ இன உணர்வும் மானவுணர்வும் கொண்ட ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளின் உள்ளத்தில் இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் கோயிலுக்குள்ளே சென்று வழிகிடுகிற போது நந்தன் என்ற நமது மூதாதை அந்த பெருமகனார் அதே நாயன்மார்களுக்கு இருக்கிற பக்தியிலே சற்றும் குறைவில்லாத நமது மூதாதை நந்தன் எந்த வழியிலும் அவர்களுக்கு இணைவாக சிவனை நேசிக்கிறது குறைவான ஒரு பக்தன் அல்ல. அவன் தீண்டத்தகாதவன், தீண்டப்படாதவன், கோயிலுக்குள்ளே நுழைய அவனுக்கு அனுமதி இல்லை என்று வெளியிலே நிறுத்தி நந்தன் வெளியிலே நின்று வழிவிட்டுக் கொண்டிருந்தான். நந்தனார் சரித்திரம் படமாக வந்து பார்த்தால் நந்தன் சிவ கோயிலில் போய் வழிபடுவதற்கு அனுமதி கேட்கும் போது அந்த ஆண்டை எப்படி மறுத்து பேசுவார் என்பதை இந்த காட்சி இன்றும் வலைகளில் கூட தம்பிகள் துண்டு காணொலியாக வெட்டி பரப்புகிறார்கள். பாருங்கள், தெரியும். அந்த வழி இருக்கிற ஒவ்வொரு மகனும் பயணிக்க வேண்டிய வழி தமிழ் தேசிய அரசியல் வழிதான். அந்த சரித்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? நந்தன் வெளியே நின்று வழிபடுகிற போது நந்தி மறைக்கிறது சிவனை தெரியாமல், நந்தனின் பார்வைக்கு தெரியாமல் சிவனை மறைக்கிறது நந்தி. அப்போது சிவன் சொன்னதாக சொல்கிறார், நந்தியை சிவன் கொஞ்சம் நகர்த்தி வைத்தார் என்று கதை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணிலே ஒரே ஒரு மகன் கேட்டேன், என் ஆதி பெரும்பாட்டன் சிவனிடத்திலே கேட்டேன், நந்தியை தள்ளி வைத்த சிவனே நந்தா உள்ளவாடா என்று ஏன் நீ அழைக்கவில்லை என்று கேட்டேன். இவர்களுக்கு இருந்த இழிவு தீண்டாமை உனக்கும் இருந்ததா அந்த சிந்தனை என்று கேட்டேன். அந்த நந்தனை மறந்தோம், இன்று நாம் யார் என்பதை மறந்தோம். இந்த மண்ணிலே பிறந்த சகஜானந்தா என்கிற நம்முடைய தாத்தன் 1916 பல பள்ளிக்கூடங்களை திறந்து பல ஆயிரம் பேர்களை படிக்க வைத்து கல்வியாளராக மாற்றிய மகத்தான மகான் சகஜானந்தர் அவர்கள். 36 ஆண்டுகள் இந்த சட்டசபையிலே உறுப்பினராக இருந்து சமூக மக்களுக்கு பணியாற்றிய மகத்தான மகன் சகஜானந்தர் அவர்கள். இந்த பெயர்களெல்லாம் உங்களுக்கு ஏதோ புதிதாக தெரிகிறது. வருகிற ஜூலை 7ஆம் தேதி நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசர் அவருடைய பிறந்த நாள். பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை தகர்த்து எரியாமல் இதற்கு மாற்றாக நீ ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்த பெருமகனார் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். இந்த கூட்டத்தில் எந்த சொல் உன் மீது இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுத்து சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தவனும் அவர்தான். இந்த கூட்டத்தில் எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழு என்று கற்பித்தவனும் அவர்தான். எது இழிவென்று கருதுகிறானோ அதையே எழுச்சி என்று காட்டு. ஆம், நான் தான் பறையன், இப்ப என்ன என்று கேள். அந்த பெருமகனார் பிறந்த நாள் இனி வரும் காலங்களிலே தமிழ் தேசிய பிள்ளைகளால் பறையர் ஆதி தமிழன் எழுச்சி நாளாக நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிற நாளாக மாறும். கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிற போது எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள், பறையர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படக்கூடாதா? மூன்று முறை இந்திய நாடாளுமன்றத்திலும் ஒரு முறை 1980 எக்மோர் தொகுதியிலே நின்று வென்று சட்டசபை தேர்தலிலும் வென்று இந்த மக்களுக்கு அரும்பணி ஆற்றிய பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள்.
1950 காலகட்டங்களில் பறையடிப்பது இழிவு என்று கருதப்பட்ட காலம். அது சாவுக்கடிக்கிற வரை, அது தாழ்த்தப்பட்டவன் அடிக்கிற இசைக்கருவி என்ற நிலை இருந்தது. அதை இழிவென்று தாத்தா இளைய பெருமாள் அவர்கள் கருதினார்கள். அதற்கு எதிராக பரப்புரை செய்து இந்த நிலையை ஒழிக்க வேண்டும், சாவுக்கு பறையடிக்க அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற போராடிய பெருமகன் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். அந்த போராட்டத்தின் விளைவு இன்று என்ன? அவனுடைய பேர பிள்ளைகள் வந்தோம். அது சாதி பறை அல்ல, ஆதி பறையடா. அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்ற முழக்கத்தை இந்த பேரன் இந்த மன்றத்திலே தமிழ் கூறும் நல்லுலகிலே வைத்தேன். அது சாதி பறை அல்ல, ஆதி பறை. அதை அடித்து பகை முகத்தில் அறையடா என்று அடித்தேன். இன்றைக்கு படித்தவர்கள் எல்லோரும், ஏன் வெளிநாட்டுக்காரர்கள் கூட வந்து நம்முடைய பறை இசையை, அது ஆதி இசை, தொன்மை இசை, தமிழனின் மூத்த இசை. அறிவார்ந்த பெருமக்களே, எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, தமிழன் யார் என்று கண்டுணர நீ ரொம்ப போராட வேண்டியதில்லை. கூட்டத்தில் எழுந்து பறையை எடுத்து ஆடி, எவன் தன்னை எரியாமல் ஆடுகிறானோ அவனை எல்லாம் தனியா எடு, அவனெல்லாம் தமிழன். அவன் பரம்பரை இசையடா, அவன் ரத்த நாளங்களிலே ஊறி இருக்கிறதடா பறையின் இசை. எந்த இசை அடித்தாலும் ஆவேசம் வராது, ஆட்டமும் வராது. அரசியல் சாசனத்திலே சாதிய இழிவு தீண்டாமை ஒழிப்புக்கு சட்டம் வந்த பிறகும் 1955 இது நடைமுறைக்கு வந்துட்டது, தீண்டாமை ஒழிப்பு சட்டம். ஆனாலும் அந்த தீண்டாமை கொடுமை நாடெங்கிலும் ஒளிந்தவாடு இல்லை. பிறகு அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் 1965 இளைய பெருமாள் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி, தாத்தா இளைய பெருமாள் பெயரிலேயே 8 பேர் கொண்ட குழுவை அமைத்து அதற்கு தலைவராக நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்களை நியமித்து இங்கே ஆவணத்தில் காட்டினார்கள். நாடெங்கிலும் பயணம் செய்து, என் தம்பி துரைமுருகன் குறிப்பிட்டது போல பிசிஆர் ஆக்ட் என்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்த பெருந்தகை நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் அவர்கள். இதெல்லாம் இளைய தலைமுறை பிள்ளைகளின் இதயத்தில் நாங்கள் தூவுகிற விதை. இங்கே இருப்பவர்கள் யார்? இவர்கள் எங்கள் முன்னவர்களின் விதைகள், நாங்கள் அவர்களின் விதைகள். விதைத்தவர்கள் உறங்கிவிட்டார்கள், ஆனால் விதைகள் உறங்கவில்லை. என் முன்னவர்கள் விதைத்த விதையில் ஒற்றை மகன் சீமான் என்கிற விதை வந்தது. 37 லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறது இந்த மண்ணிலே. இந்த 37 லட்சம் விதைகளும் விழுந்து எழுந்தால் 3 கோடி 4 கோடியாவது எம்மா நடக்காமல் போய்விடுமா என்ன? இந்த நிகழ்வு முதலிலே தாத்தா கலிய பெருமாளுக்கு எடுப்பது என்று முடிவு செய்து அறிவித்தோம். பிறகு தாத்தா ஆணைமுத்தவர்களுக்கும் இதுதான் நூற்றாண்டாக அமைகிறது என்று சொன்னார்கள். சரியா, அவரையும் சேர்த்துக் கொள்வோம் என்று அறிவித்தோம். எல்லா ஏற்பாடும் செய்துவிட்ட பிறகு காட்டுமன்னார் கோயிலில் நடத்துவது அப்படி. இடம் எங்கே என்று கேட்ட பிறகு தாத்தா இளைய பெருமாள் சிலைக்கு அருகிலே என்று சொன்னார்கள். இளைய பெருமாள் அவருக்கும் இதுதான் நூற்றாண்டாக அமைகிறது. எல்லோருமே 1924 தான் பிறந்திருக்கிறார்கள். தமிழ் பேரினத்தின் எழுச்சி பிறந்த நாளாக வரலாற்றில் அது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நாள்தான். இந்த முப்பெரும் ஆளுமைகள் சமூக மாறுதலுக்கு வித்திட்ட ஒப்பற்ற புரட்சியாளர்கள் ஒரே நாளில் உதித்திருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள். அப்போது கடைசியாக தாத்தா இளைய பெருமாளுக்கும் நம்முடைய பெரும்புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் என்று இந்த நிகழ்வை பெரும்புகழ் போற்றும்
பெரும் விழாவாக தமிழ் பேரினத்தின் இந்த தலைமுறை பிள்ளைகள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார். அப்படி வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே இப்போது எழுதி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வரலாற்று தடங்களை, வரலாற்று நாயகர்களை தமிழ் இளம் தலைமுறையினருக்கு எடுத்து 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 கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதிலே வீரியமிக்க 3 விதைகள் எங்கள் முன்னவர்கள், ஒருவர் சிலையாக, இருவர் படமாக. இங்கே பேசிய எல்லோரும் நம்முடைய தாத்தாக்களை பற்றிய நிகழ்வுகள் எல்லாம், அவர்கள் வாழ்வில் செயல்பட்ட விதத்தை எல்லாம் எடுத்து அழகுறச் சொன்னார்கள். எங்கள் பிள்ளைகள் அழகுற சிறிய காணொளி ஆவணப்படத்தையும் திரையிட்டார்கள். அவர்களுடைய எங்களுடைய அம்மா அமுதா நம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களுடைய அரும்பெரும் செயல்பாடுகளில் ஒரு துளிதான், கடலில் அது ஒரு துளி, அவ்வளவுதான். எந்த தாத்தாவிடம் இருந்து ஆரம்பிப்பது? முதலில் இந்திய தாத்தாவிடம் இருந்து ஆரம்பிப்போம். தாத்தா இளைய பெருமாளில் இருந்து தொடங்குவோம். அவர் இந்திய தேசியம், அந்த காங்கிரஸை ஏற்றுக்கொண்டு அதன் அரசியலிலே இருந்த பெருமகள். இதே காட்டுமன்னார் கோயிலில் 1946ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற ஆதி திராவிட, நமக்கு ஆதி திராவிடர் அல்ல, ஆதி தமிழர்கள், அவர் தொடங்கிய காலத்தில் ஆதி திராவிட நலத்திற்காக, உரிமைக்காக ஒரு சங்கத்தை தொடங்கி அந்த மக்களின் உரிமைக்காக போராடத் தொடங்குகிறார். அது தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவுறுகிற போது 1947 ஒரு பொங்கல் விழாவிலே அந்த சங்கத்திற்கு தாத்தாவை தலைமையேற்க சொல்கிறார்கள். அவர் இந்த தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் பயணிச்சு, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், இப்படி பல இடங்களில் பயணித்து அந்த மக்களுக்காக பணியாற்றி தமிழ் பெரும் மக்களிடத்திலே தலைவர் என்றாலே தாத்தா இளைய பெருமாள் பெயர்தான் நினைவுக்கு வருகிற அளவிற்கு பணியாற்றி. அவருடைய அரிய பணி, தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்காக அவர் ஆற்றுகிற பணி, அவர் எடுத்த முன்னெடுப்பு ஆட்சியாளர்கள் பார்வையிலே தீவிரவாதமாக நக்சல் இயக்கம் போல பட்டவுடன் அவரை அடக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு முயற்சி செய்த காலத்தில் தாத்தா காமராஜர் அவர்கள் இளைய பெருமாளை அப்படி விட்டுவிட முடியாது, அவன் இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன் என்று அவரை அழைத்து கொண்டு போய், நீ செய்கிற வேலையை இந்த கட்சியில் இருந்து பொறுப்புல இருந்துகிட்டு செய்யினே என்று சேர்த்து 1952 இதே கடலூர் மண்ணிலே இந்திய நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக நிறுத்தி காங்கிரஸ் கட்சி வெல்ல வைக்கிறது முதன்முறையாக. பிறகு அதன் பிறகு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக 1957 ஒரு முறை, பிறகு 62 ஒரு முறை, 3 முறை தொடர்ந்து மக்களவைக்கு வென்று சென்ற மகத்தான தலைவன் நம்முடைய தாத்தா பெருமைக்குரிய இளைய பெருமாள் அவர்கள். இந்தியத்தில் தொடங்கி திராவிடத்தில் தொடர்கிறேன். தாத்தா ஆணைமுத்தவர்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே திருக்குறள் மீது,
மானுட வாழ்க்கைக்கு அதுபோல ஒரு அறநெறி காட்டுகிற நூல் இல்லை என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அந்த உண்மையை உணர்ந்து தெளிந்து குறள் மலர் என்ற நூலை நடத்திய பெருந்தகை. 1952 ஆவணப்படத்தில் காட்டியது போல அவர் பார்த்து கொண்டிருந்த ஒழுங்குமுறை விற்பனை சங்கத்தினுடைய வேலையை தூக்கிவிட்டு முழு நேரமாக மக்கள் பணியாற்றுவதற்கு வந்த பெருமகனார் தான் நம்முடைய தாத்தா ஆனமுத்தவர்கள். இங்கே சமூக நீதி, இடப்பங்கீடெல்லாம் பேசுகிறோம். அந்த சமூக நீதியின் காவலன், சமூக நீதியின் நாயகனே நம்முடைய தாத்தா ஆனைமுத்தவர்கள் தான். (1950) தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு வந்துவிட்டது. 1943 வெள்ளக்காரர்களே அதை கொடுத்து விட்டார்கள். ஆனால் 1950 இருந்து அது நடைமுறைக்கு வருகிறது. அதனால் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை. அது 1994 வரை செயலாக்கம் பெறவே இல்லை, வரவே இல்லை. இதை பார்த்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எதுவும் கிடைக்காத ஒரு இருள் சூழ்ந்திருந்த நிலையில் பேரொழியாக வந்த பெருமகன் நம்முடைய தாத்தா ஆனைமுத்தவர்கள் 1978 தன்னுடைய தோழர்களோடு வட இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்த அந்த நாட்டில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், குடியரசுத் தலைவர்கள், ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர்கள், நாட்டின் பிரதம அமைச்சர் எல்லோரையும் சந்தித்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, இடப்பகிர்வு, விகிதாச்சார அடிப்படையிலானவர்களுக்கு பங்கீடு, அது தேவை, அது ஏன் என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி ஒற்றை மகனாக பேசி 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 பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் நம்முடைய தாத்தா ஆனைமுத்தவர்கள். இந்த மண்ணிலே ஒற்றை மகனாக உழைத்து உழைத்து அரும்பாடாற்றி எல்லோருடைய சம்மதத்தையும் பெற்று அவர் 1980 மண்டல் என்கிறவர் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார்கள். 78 தாத்தா போய் பயணம் செய்கிறார். 79 மண்டல் என்கிற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே மண்டல் கமிஷன், மண்டல் குழு அமைக்கிறார். கடைசியாக 1982 தான் அதை நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். பிறகு நாடெங்கிலும் கிளர்ச்சி, உங்களுக்கு தெரியும். மண்டல் கமிஷனை எதிர்த்து பெரிய கிளர்ச்சி, பெரிய போராட்டம் வருகிறது. அப்போது விபி சிங் பிரதமராக 1990 இதற்கான ஆணையை பிறப்பிக்கிறார். அப்போதும் அது செயல்பாட்டிற்கு வரவில்லை. 1994 தான் அதில் செயல்பாட்டிற்கு வருகிறது. அந்த ஒற்றை மகன் போராடி பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு. 69 விழுக்காடு இன்னைக்கு இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு மகனின் ஈடுபாட்டான அர்ப்பணிப்பான உழைப்பு. அந்த உழைப்பிற்கு உரிமையாளர் நம்முடைய தாத்தா பெருமைக்குரிய ஆனைமுத்தவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அன்றிலிருந்து இன்று வரை இந்த சாதனைக்காக அவர் எந்த சான்றிதழையும் பெறவில்லை. யாருடைய பாராட்டிற்கும் நன்மதிப்பிற்கும் அவர் நின்றதும் இல்லை. எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மகன்தான் இந்த நாட்டில் இடஒதுக்கீட்டு இந்த சமூக நீதி நாயகன், மண்டல் நாயகன் நம்முடைய தாத்தா ஆனைமுத்தவர்களை அழைத்து உள்ளரங்கிலே நிகழ்வு நடத்தி பாராட்டிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அந்த பாராட்டு கூட்டத்திலே முன் இருக்கையிலே இருந்து கைதட்டிய மகன் நான் என்பதால் அதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். வேற எந்த திராவிட இயக்கமும் எந்த அரசியல் இயக்கங்களும் இவ்வளவு பெரிய சாதனையை ஒற்றை மகனாக சாதித்து தமிழ் பெருங்குடிக்கு தந்திருக்கிறார் என்று பாராட்டவில்லை, போற்றவில்லை. ஆனால் அவர்கள் போராடியது, அவர்கள் அர்ப்பணித்து நின்றது
ஒரு தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும் என்பதற்காக அல்ல, தாங்கள் பிறந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பிறவி கடமை என்று செய்தார்கள். ஒரு மனிதன் வாழும் வரை தனக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் மனிதன், வாழும்போது பிறருக்காக வாழ்ந்து இறந்தால் அவன் புனிதன். அப்படி புனிதமான மகான்கள் தான் நம்முடைய தாத்தாக்கள் மூவர். இந்த உலகம் என் அன்பு தம்பி தங்கைகளை யாருக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை. ஆனால் வாழும்போது பிறருக்காக வாழ்ந்த ஒருவனை ஒருபோதும் மறப்பதில்லை. அதைத்தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்காக வாழ்ந்து மறைந்த அந்த மாபெரும் ஆத்மாக்களை நாம் இன்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுங்கள். அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுங்கள் என்ற கோட்பாட்டை முன்வைத்து நிற்கிறோம். தொடர்ந்து போராடி வருகிறோம். எங்களுடைய கனவு உண்மையான சமூக நீதி என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு, அவரவர் எண்ணிக்கைக்கேற்ப இடப்பகிர்வு. அதான் சரியான சமூக நீதி. தேவேந்திரகுல மக்களை பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேற்றம், பிறகு பஞ்சம நில மீட்பு. இதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் பெருங்கனவு. கடைசியாக திராவிட இயக்கங்களில் தொடங்கி பயணித்து வந்தாலும் நம்முடைய தாத்தாவினுடைய நிலைப்பாடு தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம், அது தனித்தமிழில சோசலிச குடியரசு, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் தலைமையிலே அது அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி மூச்சு, அவருடைய பெருங்கனவு. அங்குதான் இறுதி நிலைப்பாடு, இறுதி கால், இறுதி தடம் தமிழ் தேசிய தடமாக பதித்தார் நம்முடைய தாத்தா ஆணைமுத்தவர்கள். என்னுடைய அம்மா அமுதா நம்பி குறிப்பிட்டது போல இங்கே வரலாற்று நாயகர்கள் நம்முடைய ஐயா வள்ளுவன் இல்லை, ஆனால் தாத்தாவுடைய மகன் இளைய மகன் சோழன் நம்பியார். இந்த வரலாற்றில் பெரும்பங்கு அவருக்கும் உண்டு. சிறை கொட்டடியில் அவரும் வாடினார். தாத்தாவிற்கும் வள்ளுவன் மூத்த மகனாருக்கும் தான் தூக்கு தண்டனை, முதலில் தாத்தாவிற்கு, பிறகு ஐயா வள்ளுவன் அவர்களுக்கும். ஐயா சோழன் நம்பியார் சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை பெற்று உள்ளே, பிறகு விடுதலையான பிறகு நீண்ட நாள் சிறையிலே கழித்து விட்டதால் சிறை தண்டனை கைதி, வயசு போய்விட்டது. யார் இவரை திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற போது ஒரு இளைய மகள் என் மாமாவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று, என் மாமாவை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் திருமணம் செய்து கொள்வார் என்று துணிந்து வந்து மணந்து கொண்ட மகத்தான மகள் நம்முடைய அம்மா அமுதா நம்பியவர்கள். இன்னும் நம் வரலாற்றின் எச்சங்கள் மிச்சங்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு நினைவுபடுத்த வேண்டும், போற்ற வேண்டும். பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது, புரட்சியாளர் நமக்கு சொன்னது, நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் இன்றைய இருகால தேவை என்கிறார். வயது வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை வாக்குரிமை கொடுத்து விட்ட பிறகு இந்த நாட்டின் அதிகாரத்தை பெறுவதென்பது அவர்களினுடைய பெறுவதற்கு எந்த உரிமை தடையும் இல்லை என்று போதிக்கிறார். அப்ப தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து நின்றால் ஒட்டுமொத்த அதிகாரமும் நமது கைக்கு வரும். அந்த புரட்சியாளர் போதித்த வழியில்தான் இன்று தமிழ் இளம் தலைமுறையினர் நாம் பயணிக்கிறோம். அதற்காகவே அரும்பாடாற்றிய பெருமக்கள் நம்முடைய தாத்தா இளைய பெருமாள் ஆணைமுத்து, நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விடுதலை என்கிற போது உயிர் பிச்சை கேட்டு ஒருபோதும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன். அதை படிக்கும் போதெல்லாம் பகத்சிங் வந்து வந்து போவான். இதேதான் அவனுடைய தோழர்கள். பகத்சிங் நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் மரண தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்து இன்னும் வீரியமாக போராடலாம் என்ற கருத்தை முன்வைக்கிற போது
எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற எனக்கும் இருக்கிறது. ஆனால் வெளியே வந்து போராடுவதை விட துணிந்து இந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டு நான் உயிரீகம் செய்தால் பகத்சிங்கை போல வீரமிக்க இளைஞர்களை இந்த நாட்டு விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவார்கள். அதற்காக நான் இந்த மரணத்தை மகிழ்ச்சியோடு முத்தமிடுகிறேன் என்று முன்வைத்தான். கடைசி வரை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மறுத்தான். அதை போலவே தமிழர் நிலத்தில் நம்முடைய தாத்தா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க முடியாது, நான் மகிழ்ச்சியோடு மரணத்தை முத்தமிடுவேன் என்கின்ற மகத்தான வீரன் நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் அவர்கள். காலையில அம்மா போய் பார்த்துட்டு அரசே 5 லட்சம் தான் கொடுக்குது, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குது, காவலர்கள் அடிச்சு செத்தா 5 லட்சம் தான் கொடுக்குது. எளிய மகன் நானே எங்க அம்மாவுக்கு 5 லட்சம் கொடுக்குறேன். என்னது என்னது இது? அவ்வளவுதான் உயிருக்கு மதிப்பா? நிகிதா மேல வந்து வழக்கு பதிவு பண்ணாதான் அதுக்கு பதிவு பண்ணணும், கைது செய்யணும். அது வரைக்கும் நான் தொடர்ந்து போராடுவேன். 8ஆம் தேதி இன்னைக்கு என்ன நாள்? இன்னும் 3 நாள் இருக்கு. விஜய் என் அரசியல தான் நீங்க என்கிட்ட கேட்கணும்.